என்னுடைய தகப்பனார் ஒரு செல்வ செழிப்பான ஒரு வீட்டிலே பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவர் செய்த தவறுகள் நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் ஆஸ்தியை இழந்தார். சின்ன பிள்ளைகளாக நாங்கள் ரொம்ப செல்வத்திலே வளர்க்கப்பட்ட நாங்கள் எல்லாத்தையும் இழந்து ஒரு அடிமைகளாக கூலிக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டிய பரிதாப நிலை வந்தது. கடைசியாக எங்களுடைய எல்லாருடைய வேலையும் நீந்து என் அண்ணன் சுகவீனமாகி என்னுடைய ஒருவனுடைய கையினுடைய பிரயாசத்திலே அந்த அத்தனை பேரும் சாப்பிடுகிற நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த நிலையிலே ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். அப்ப ரொம்ப சின்ன கூலி, ஒருவேளை சாப்பாடு தான் எங்களுக்கு கிடைச்சது. கம்பெனி லீவுன்னா எங்களோட வயிற்றுக்கு லீவு தான். ஒருவேளை தான் எங்க வீட்டுல ஒரு கஞ்சி மாத்திரம் கிடைத்த ஒரு அடிமட்ட நிலைமைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார். அந்த நாட்களே தான் கர்த்தர் எங்களை ரட்சித்து ஆண்டவரை அறிவதற்குள் நிலைமையை கொண்டு வந்தார். ஆண்டவர் என்னை இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஒண்ணுதான் கேட்டேன். ஆண்டவரே, நான் இப்ப 3,500 ரூபாய் கூலி வாங்குறேன். இந்த 3,500 ரூபாயில நாங்க ஒருவேளை சாப்பிடுறோம். இந்த ஊழியத்துக்கு நான் வருவேன், ஆனால் இந்த 3,500 ரூபாய் இல்லாம போயிடும். எங்க வீட்டுல எல்லாரும் பட்டினியா கிடக்க வேண்டியது இருக்கும். நீர் இந்த 3,500 ரூபாய்க்கு எனக்கு வழி சொன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன். இந்த 3,000 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தான் நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. சம்பளம் ஆண்டவர்கிட்ட 100 ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் எங்க வீட்டை ஒருவேளை கஞ்சி தான் கேட்டேன். ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு மன்னா தாரும், எனக்கு இறைச்சி தாரும், எனக்கு கறி தாரலாம் நான் கேட்கல. ஆண்டவர்கிட்ட வெறும் கஞ்சி தான் கேட்டேன். ஒருவேளை கஞ்சி தான் கேட்டேன். அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் கேட்ட கூலி ஸ்கூட்டர் தாரும், கார் தாரும், சர்ச்சு தாரெல்லாம் கேட்கல. எனக்கு ஒருவேளை கஞ்சிக்கு வழி சொல்லுங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் கஞ்சிக்கு வழி சொல்லல. கஞ்சி வந்த வழியவே மூடிட்டாரு, கம்பெனியவே க்ளோஸ் பண்ணிட்டான். இப்ப கஞ்சிக்கும் வழி இல்லை. ஆண்டவர்கிட்ட கூலி கேட்டா கூலி வந்த வழியை லாக்ட், கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு அழுதுட்டே வந்தேன். எங்க அம்மா கேட்டாங்க, என்னப்பா வந்துட்டேன்? வேலை இல்லம்மா. வேலை இல்லைன்னு வந்துட்டா நான் துக்கத்தோடு நான் கடந்த காலத்தை நினைக்கும் போது நான் இருந்த நிலைமையை நான் கடந்த காலத்தை யோசிப்பேன். அநேக வேலைகளிலே என்னுடைய கண்ணீரை என்னாலே அடக்க முடியாத நிலைக்கு நான் வந்து விடுவேன். அந்த நாளிலே பார்த்தால் எனக்கு 3 தங்கைமார். சனிக்கிழமை நாங்கள் சாயங்காலம் சாப்பிட்ட கஞ்சி, அந்த கஞ்சியோடு படுத்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஓய்வு நாள், எங்கள் வயிற்றுக்கும் ஓய்வு நாள். திங்கட்கிழமை காலையிலே வேலை இல்லை, 2வது நாள் பட்டினி. எங்க அம்மா சொன்னாங்க, பாடுறா உள்ள பாடுறா, 3 பிள்ளைங்க, வாலியா பிள்ளைங்க பசியினால படுத்திருக்காங்க. நீ வேலை இல்லை, நீ வீட்டுக்கு வந்துட்ட. உன் அண்ணன் சிக்கா உள்ள படுத்திருக்கான், நீயும் உட்கார்ந்துட்டா என்ன பண்றது? எனக்கு வழியே தெரியல. நான் வேலை செய்ய விரும்புறேன், ஆனா எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே. அந்த 3,000 ரூபாய்க்கு நான் உழைக்க விரும்புறேன். நான் படிக்கவும் இல்லை. நான் படிச்ச ஆபீஸுக்கு போறதுக்கு, நான் கம்பெனிக்கு போடுறதுக்கு எனக்கு படிப்பும் கிடையாது. எதுவுமே என் வாழ்க்கையில இல்லையே. எங்க அம்மா கடைசியா சொன்னாங்க, அப்பா ஒரு 5 ரூபாய் யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு வாப்பா, நாம வந்து அப்புறம் கொடுத்துடலாம். இன்றைக்கு பசி ஆத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடு. நான் சொன்னேன், அம்மா 5 ரூபாய் கடன் கேட்டா அவன் எப்ப திருப்பி தருவேன்னு கேட்பான்ல. நான் கடன் எப்ப திருப்பி தருவேன்னு சொல்லி தானே வாங்கணும். இன்னைக்கு வேலையே இல்லையே, எப்படி திருப்பி தர முடியும்? எங்க அம்மா ஓன்னு அழுதாங்க. எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. நான் ஒருத்தன் தான் பையன், நான் எனக்கு என்ன சொல்ல தெரியல. எங்க அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா 5 ரூபாய் நான் வாங்கிட்டு வரேன், ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த 5 ரூபாய்க்கு நீங்க அரிசி வாங்கக்கூடாது. 5 ரூபாய்க்கு நல்ல மூட்டை பூச்சி மருந்து கிடைக்கும், அதை வாங்கிட்டு வாங்க. நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, நமக்குன்னு ஒரு கரை இருக்கு அப்படின்னா நீந்தலாம். அந்த கரையை அடைவதற்கு நாம நீந்தலாம். நமக்கு ஒரு லக்கு இருக்கு அப்படின்னா ஓடலாம். எதுவுமே இல்லாத போது ஏமா ஒவ்வொரு நாளும் நம்ம செத்துக்கிட்டு இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் நாம ஏன் சாகணும்? ஒரே நாள்ல செத்து போயிடலாம். 5 ரூபாய் கடனோட செத்து போயிடலாம்.
எனக்கு நீங்க மருந்து மட்டும் வாங்கிட்டு வாங்க. எங்க அம்மா ஓன்னு அழுதாங்க. என்னடா இப்படி சொல்ற? சாப்பிட்றதுக்கான கடவுள் நம்மளை படைச்சார். எனக்கு என்ன தெரியல, இக்கட்டுல இருந்து என்ன விடுதலை ஆகிற தெரியல. எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரிஞ்சது. பக்கத்திலே நான் சென்ற தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனேன். என் இக்கட்டிலிருந்து நான் என்ன செய்யட்டும் எனக்கு தெரியல. எனக்கு எப்படி சாப்பாடு வரும், இந்த இக்கட்டிலிருந்து நான் எப்படி நீங்களும் எனக்கு தெரியல. ஆனா தேவனுடைய ஆலயத்துக்கு போனேன். முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி கதறினேன். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களே 6 லட்சம் பேரை வழி நடத்தினீர்கள். அவங்களுக்கு காலையிலே மன்னா கொடுத்தீரு, சாயங்காலம் இறைச்சி கொடுத்தீரு, தாகத்து கண்மலையே தண்ணீரை புறப்பட பண்ணினீர். 40 வருஷம் உங்களுக்கு வேலை இல்ல, 40 வருஷம் அறுப்பு இல்ல, 40 வருஷம் ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அவங்கள பசியினால நீர் வருந்த விடல. அவங்க வாயில சாப்பிட்டு மூக்கு வழியா வரத்தக்க திருப்தியா ஆகாரம் கொடுத்தீங்க. நான் உங்களுடைய பிள்ளை, நான் மன்னா கேட்கல, நான் காடை கேட்கல. ஆண்டவரே, ஒரே ஒரு வேளை பசி ஆறுறதுக்கு கஞ்சி மட்டும் தான் கேட்கிறேன். அதை எனக்கு தாரும், அதை எனக்கு வழி நடத்தும். நான் ஆண்டவரிடத்துல சில மணி நேரம் கடந்து பைத்தியம் போல என் ஞானம் எல்லாம் முழுகி எனக்கு என்ன செய்ய தெரியாம நான் ஆண்டவர்கிட்ட மார்பில் அடித்து கொண்டு மறுபடியும் அதுதான் சொன்னேன், சொல்லிக்கிட்டே இருந்தேன், எனக்கு கஞ்சி தாங்க, கஞ்சி தாங்க, கஞ்சி தாங்க. தேவன் என்னை ஒரு 2-2.5 மணி நேரம் கதற வைத்தார், வழி தெரியாம அழ வச்சார். 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு, நீ வீட்டுக்கு போ. நான் வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய கண்களால் என்னை நம்பவே முடியல. நான் ஆண்டவர்கிட்ட 3 ரூபாய் கேட்டேன். ஆண்டவர் 30 ரூபாய்க்கு வழி வச்சிருந்தார். என் தாயின் கையிலே 30 ரூபாயை நான் பார்த்தேன். என்னால தாங்கவே முடியல. நான் 3 ரூபாய்க்கு 8 மணி நேரம் வேலை செய்தா 3 ரூபாய் கொடுப்பான். ஆனா 2 மணி நேரம் தேவ சமூகத்துல கதர்னா ஆண்டவருக்கு 30 ரூபாய் கொடுத்திருந்தாரு. 10 மடங்காக தேவன் எனக்கு கூலி கொடுத்திருந்தாரு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், தாமஸ், இதுவரைக்கு நீ என்னுடைய வழியை நீ அறிய மாட்டாய், இனிமேல் நான் நடத்துகிறதை நீ அறிவாய் என்று சொன்ன உடனே நான் அமைதியாய் வீட்டுக்குள்ளே போய் எனக்கு இருந்த 2 பேண்ட் ஷர்ட்டை எடுத்துக்கொண்டு எங்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியாம நான் வீட்டு விட்டு வெளியே வந்தேன். எங்க அம்மா சொன்னாங்க, எங்கடா போறேன்னு கேட்டான். நான் சொன்னேன், அம்மா, வீட்டுல இருந்தா சாயங்காலம் 3 ரூபாய் கிடைக்கும். ஆனா நான் வெளியே போனா தேவன் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 30 ரூபாய் தருவார். கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை போஷிப்பார். நான் சொல்லுவேன், அந்த இடுக்கண் தான், அந்த நெருக்கன் தான் எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தது. தேவன் ஜெபத்தை கேட்டு போஷிப்பார், தேவன் பலப்படுத்துவார். நான் ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வந்த போது நேரா ஒரு தலைமை சபைக்கு தான் போனேன். அங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திரள் கூட்டமான மக்களோடு நான் கர்த்தரை ஆராதிச்சேன். அவங்களோடு நான் ஐக்கியம் வச்சிருந்தேன், அவங்களோடு பழகினேன். ஒரு பெரிய கூட்ட நடுவில் இருந்தேன். ஒரு நாள் என்னை வந்து ஆவடியில கொண்டு விட்டாங்க. இங்கதான் முடிச்சேன். இங்க வந்தா அந்த மூலையில ஒரு சர்ச் இருந்துச்சு. குறைந்த மக்கள், ஒரு 10-15 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு சிறிய கூட்டம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை சங்கீதக்காரன் சொன்னது போல பண்டிகை காலங்கள்ல போறது போல இருந்துச்சு. ஆனா இப்ப என்னன்னா ஒரு சின்ன மந்த. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப ஜெபம் பண்ணேன். 3 நாள் 7 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் காமராஜ் நகர்ல ஒரு விசிட்டிங்காக நான் போனேன். சைக்கிள், அப்ப எனக்கு சைக்கிள் தான். நான் அங்க ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதே பழைய சைக்கிளை கொடுத்துருந்தாங்க. அந்த பழைய சைக்கிளை ஓட்டிட்டு நான் அந்த பக்கம் போனேன். அன்னைக்கு இந்த தியேட்டர்ல ஒரு நியூ பிலிம் ரிலீஸ். நான் போற நேரம் ஜனங்கள் தியேட்டர்ல இருந்து வெளியே வராங்க. ஃபுல், இப்ப கொஞ்சம் அகலமா இருக்கு ரோடு, அப்ப இவ்வளவு அகலமா இருக்காது. ஃபுல் கிரவுட். என் சைக்கிள் போக முடியாது.
எனக்கு என்ன நடந்துடாது. இவ்வளவு கிரௌட பார்த்த உடனே எனக்கு ஒரு வேதனை வந்துருச்சு. அப்படியே நின்றுட்டு அந்த வால் போஸ்டே பார்த்துட்டு அப்படியே கண்ணுல இந்த கண்ணீர் வந்துகிட்டே அழுது, ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இடத்த விட்டு 10 பேர் வெளியே போறாங்க. இந்த பிசாசை பார்த்துட்டு இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் ரோடு ஃபுல்லா போறாங்க. இங்க இருக்கிற தேவனா, நான் சொல்ற தேவனா? அப்படியே அந்த வால் போஸ்டை பார்த்து அழுதுகிட்டேன். இல்ல, அந்த பொம்பளை பார்க்கல, அந்த போஸ்டை பார்க்கல, அந்த தியேட்டரை பார்த்து அப்படியே கண்ணை தண்ணி காரதாரியா. நான் எவ்வளவு நேரம் என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்குள்ள உணர்வு வந்து, ஐயா நம்ம எங்க நிக்கிறோம்? சினிமா தேட்டர் நிக்கிறோம். இது என்ன இவ்வளவு கிரௌட் இருக்கு? என்கிட்ட 10 பேர் போறாங்க. அங்க எவ்வளவு நேரம் அழுதேன்னு தெரியாது. திரும்ப உணர்வடைந்து நான் வீட்டுக்கு வந்தேன். சாயங்காலம் மீட்டிங். இன்றைக்கு நான் பேசின செய்தி ஞாபகம் இருக்கு. HFல மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒய்ஃப் கேட்டாங்க, என்ன ஒரு மாதிரி வர்றீங்க? போகும்போது உஷாரா போறீங்க, என்ன ஒரு மாதிரி வர்றீங்கன்னு. இல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். எதுக்குன்னா, இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம், ராத்திரி ஜாம் பண்ண போறேன். ராத்திரி ஜாம் பண்ணேன். காலையில கேட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இல்ல வேண்டாம், நான் ஜாம் பண்ண போறேன். மத்தியானம் ஆயத்தம் பண்ணி கேட்டாங்க. இல்ல வேண்டாம், நான் ஜாம் பண்ண போறேன். நாள் ஒண்ணும் குறிக்கல. ஆனா ஆண்டவர் இந்த பாரத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே கடந்து முதல் முறையாக ஒரு நீண்ட நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறுவதற்கு 40 நாள் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரை மாத்திரம் ஊத்தினேன். எனக்கு பலன் இல்லை. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் பேப்பர்ல எழுதி கலக்க மாட்டில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு பாரம், எனக்கு ஆத்மா வேணும், எனக்கு ஆத்மா வேணும். நான் சொல்றேன், நான் நினைச்சே பார்க்கலங்க. இந்த விரிவாக்கத்தை நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. என் கனவுல கூட நான் காணலங்க. என் படிப்புக்கோ என் தகுதிக்கோ என்னுடைய எதுக்குமே நான் தகுதி இல்லாத எனக்கு ஒரு சைக்கிளோடு வந்தேன். இன்னைக்கு 3 பரிவாரங்களோடு நான் இருக்கேன். இந்த ஆலயம் கட்டும்போது, when we are building this church, ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை நாங்கள் கண்டோம். we have visualized many miracles each and every day. ஒவ்வொரு நாளும், each and every day. சின்ன சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. I still remember a small incident. சாயங்காலம் அந்த மேஸ்திரி சொன்னாரு, evening the mason came. பாஸ்டர், நாளைக்கு எப்படியும் ஒரு 5 மூட்டை சிமெண்ட் வேணும். Pastor, we need 5 packets of cement. 100 ரூபாய் சிமெண்ட். So that day it was 100 rupees per car. அந்த மூலையில இருந்து 500 ரூபாய்க்கு ஜெபிச்சிட்டு இருக்கேன். So I was praying in that corner for 500 rupees. ராத்திரி எல்லாம் ஜெபிக்கிறேன். I prayed all night. ஆண்டவரே 500 ரூபாய் வேணும். Lord, I need just 500 rupees. நைட்ல வைஃப் சொன்னாங்க. So at midnight my wife said, 42 பேருக்கு வேலை செய்யறாங்க. there are 42 எல்லாம் பிரதர்ஸ். 40 பேருக்கு மேல வேலை. எல்லாம் நம்ம பிரதர்ஸ். all our brothers were working here. ஏங்க, நாளைக்கு அரிசி இல்ல. Tomorrow we don't have rice. எனக்கு எப்பவுமே யெகோவா ஈரே கர்த்தர் பாத்துக்குவார். I will tell always Jehovah Jireh, God will provide. நான் பர்ஸ் பார்த்தேன். only 5 rupees. I took at the purse, it was just 5 rupees there. only 5 ரூபாய். I just had 5 rupees. ராத்திரி எல்லாம் அற்புதம் காத்திருந்தேன். I was waiting all the night for a miracle. ஒரு 6:30 மணி இருக்கும். It would be 6:30. ஒரு வயசான ஊழியக்காரர் ஒரு மாசம் தோறும் வருவார். There's an old pastor used to come every month. அவர் கதவு வந்தார். He came to my home. ஐயா, praise the Lord. He said, praise the Lord. நானும் praise the Lord சொன்னேன். I said, praise the Lord. என்கிட்ட இருக்கிறது 5 ரூபாய். I just had 5 rupees. எனக்கு தேவை 500 ரூபாய். I need 500 rupees now. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. I don't know what to do. இப்படி சொன்ன, கொஞ்சம் காஃபி போட்டு கொடுமா. I told my wife, get him a coffee. அவர் காஃபி குடிச்சாரு. So he drank the coffee. எனக்கு பெரிய போராட்டம். There was a great struggle. எனக்கு 500 ரூபாய் தேவை. I need 500. எனக்கு 5 ரூபாய் தான் இருக்கு. I just have 5 rupees. என்ன செய்தது? But what to do now? அப்ப அவர் ஜெபம் பண்ணாரு. So he prayed. ஐயா, நான் வரட்டுமா? He said, I will leave. அப்ப நான் வரியா போய்ட்டோம். I said, okay. ஏன்னா நான் பெரிய தேவையில உட்கார்ந்திருக்கேன். Because I am in a great need now. அவர் போயிட்டார். கொஞ்ச தூரம் போனார். He left the place and went some ஒரு place. clear voice. There's a clear voice I could hear. மகனே, my son, நீ என்ன எவ்வளவு ரூபாய்க்கு விசுவாசிக்கிறான்னு கேட்டார். you believe me for how much rupees? ஆண்டவரே, நான் 500 ரூபாய்க்கு விசுவாசி. ராத்திரி எல்லாம் ஜெபம்
I said, Lord, I believe you for 500 rupees. I prayed all the night. திரும்ப சத்தம் கேக்குது. There was another voice heard. நீ 500 ரூபாய்க்கு ஜெபம் பண்ண. You prayed for 500 rupees. 5 ரூபாய்க்கு என்ன விசுவாசிக்கலையாப்பா? But you did not believe me for 5 rupees. இந்த 5 ரூபாயை கொடுத்துட்டா என்ன செய்யணும் உட்கார்ந்திருக்க? You don't know what to do by giving this 5 rupees. அவ்வளவுதாங்க லுங்கி பனியனோட தான் இருந்தேன். I was just with my lungi. ரோட் வழியா ஓடுன ஒரு ஐயப்பன் கோயில் பக்கத்துல போயிட்டாரு. I went all through the street running behind him. நேரா போய் I went to him. ஐயா தயவுசெய்து மன்னிச்சுங்க. Please forgive me. பெரிய தேவையில இருக்கேன். I just had 5 rupees. I was in a great need. மன்னிச்சுங்க. Please excuse me. நான் இருக்கு வச்சுக்கங்க. I just have this much. Please have it. கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்தேன். I gave him and returned அடுத்த back. ஊழியக்காரர் வராரு. There's another pastor who came. Praise the Lord pastor. So early morning he came and said, praise the Lord pastor. நான் praise the Lord. So I said, praise the Lord. நல்ல சூடா காபி கொடுத்தேன். I gave him a coffee again. கொஞ்ச நேரம் போட்டு குடிப்பான்னு பார்த்தா ஒரேடா படக்குன்னு ஊத்திட்டான். I thought he will drink very slowly, but he drank very fast. என் கண்ணெல்லாம் எங்க இருக்குன்னா ரொம்ப அவசரமா நிக்கிறாரு. So he was in a very haste. பாஸ்டர் ஜெபம் போட்டுமா? He said, I want to pray and leave. கொஞ்ச நேரம் இரியா. இப்பதானே வந்த. I said, you stay back. You just came. இல்ல நான் அவசரம் போணும். He said, I want to go very சரி urgent. ஜெபம் பண்ணுங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க. Okay, you pray then. ரெண்டே வார்த்தை. He just prayed 2 words. கர்த்தாவே Lord, இந்த ஊழியரை ஆசீர்வதியும். bless the pastor அவர் தேவைகளை சந்தியும். ஆமென். and meet all his needs. Amen. நான் கண்ணே மூடல. I did not close my eyes. நான் கேட்டே பார்த்துட்டு I இருக்கேன். was looking at the gate. ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செய்வார். God will do some miracle. ஒருத்தரும் செய்யல. None did it. இந்த மனுஷன் ஜெபத்தை முடிச்சான். This man finished his prayer. அந்த மனுஷனே பேக்கை திறந்தான். And he also opened the bag. பேக்கை திறந்து He opened the bag. பாஸ்டர் மன்னிச்சுங்க. He said, Pastor, excuse me. நான் சென்னையில திருவள்ளூர் அவசரம் போறேன். I'm going from Chennai to Tiruvallur very urgently. இந்த வழியில ஒரு பாஸ்டர் ஒருத்தர் மீட் பண்ணாரு. I met a pastor on the way. பாஸ்டர் He said, தயவு செய்து நீங்க திருவள்ளூர் போற வழியில ஆவடியில இறங்கி you get down at இது Avadi. அவசரமா நீங்க பாஸ்டர் தாமஸ் ராஜ்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. Give this to Pastor Thomas very urgently. நான் அவசரமா இறங்குறேன். அடுத்த ட்ரெயின்ல நான் So போகணும். I want to board the next train. மன்னிச்சுங்க நான் போறேன். Please excuse me, I want to leave now. அவர் கரவை கொடுத்து போயிட்டாரு. He gave the cover and left. கவரை திறந்தீங்கன்னா When I opened the cover, உள்ள 500 ரூபாய் நோட் இருந்துச்சு. it was 500 rupees note. என்னுடைய 51 வருஷத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். I turn back and look at the 51 years. எங்க அப்பா இறந்த போது சொந்தக்காரன் கூட ஒருத்தன் வரல. When my father died, not a single relative turned. கோயில் எங்க அப்பாவுக்கு கல்ற கூட கொடுக்கல. They never gave a graveyard in the church. அவ்வளவு கேவலமா எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. So horrible was our life. என் ரட்சிப்புக்கு முன்பதாக என் வாழ்க்கையை நான் முடிச்சு கொள்ள தீர்மானிச்சேன். I thought of committing suicide. அன்றைக்கு நான் முடிச்சிருந்தேன்னா என்ன அடக்கம் பண்றதுக்கு ஒருத்தன் வந்திருக்க மாட்டான். That day had I committed suicide, none would have come to ஆனா me. எனக்கு இன்றைக்கு தெரியுங்க. Today I know இந்த தாவீதை போல எனக்கு ஒரு சரித்திரம் எழுதப்படும் எனக்கு தெரியும். history will be written even as it is written. கர்த்தர் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுகிற நாள் The day when the Lord takes my life, மகிமையா இருக்கும். that will be glorious. கனமா இருக்கும். That will be honorable. என்னுடைய காலத்துக்கு பின்பாகும் After my life, இந்த ஊழியம் நிலைத்திருக்கும் என்பதை நான் அறிவேன். and I know for certain that this church will stand. ஏனென்றால் You know for what? அந்நிய நாட்டு உதவியிலேயோ It is not from the aid from யாருடைய abroad. பணத்திலேயோ It is not the money from இந்த abroad. ஊழியம் கட்டப்படவில்லை. The Lord is not given us. இதை நாங்கள் வேத வசனத்திலே நாங்கள் கட்டி வருகிறோம். This church has been founded on the word, நிச்சயமா இது வலுவாதபடி காக்கப்படும் and it என்பது will not be shaken.